ஈரோடு கிழக்கு தொகுதியில் தபால் வாக்கு பெறக்கூடிய பணி தொடக்கம். முதியவர்களிடம் வீட்டிற்கே சென்று அலுவலர்கள் வாக்குகளை பெறுகின்றனர். திண்டுக்கல்லில் கிலோ 10 ரூபாயாக குறைந்த தக்காளி, கத்திரிக்காய். வரத்து அதிகரிப்பால் விலை வீழ்ச்சி. திருமயம் அருகே 4 நாட்களுக்கு முன்னதாக நடைபெற்ற மஞ்சு விரட்டில் தகராறு. பி. அழகாபுரியில் வீட்டில் இருந்த இளைஞர் படுகொலை. திருப்பதியில் டிஜிட்டல் அரஸ்ட் மூலமாக 2.5 கோடி ரூபாய் மோசடி. பெண்ணை ஏமாற்றிய கும்பலில் ஒருவர் கைது. திமுக ஆட்சிக்கு இன்னும் 13 அமாவாசைதான் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இருட்டில் உட்கார்ந்து அமாவாசையை எண்ணிக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றும் பதிலடி. ஒரு 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போய்விட்டது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. 13 அமாவாசை தான் இந்த ஆட்சிக்கு. 13 அமாவாசை தான் இருக்குது. திமுக ஆட்சிக்கு 13 அமாவாசை தான் இருக்குது என்று சொல்லி காலண்டரை கிழிச்சுக்கிட்டு இருக்கிற போறோம். அதான் இன்றைக்கு அவருடைய வேலை. போ அவர் இருட்டில் உட்கார்ந்து அமாவாசை எண்ணிக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. தேவையான தகவல்களை அளிக்காவிட்டால் அங்கீகாரம் திரும்ப பெறப்படும். பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் எச்சரிக்கை. ரயில்வே துறையில் 32,000 காலி பணியிடங்களுக்கான விண்ணப்ப பதிவு இன்று தொடக்கம். பிப்ரவரி 22ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிப்பு. ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்த வெள்ளி, வியாழன், சனி, செவ்வாய், நெப்டியூன், யுரேனஸ் கோள்கள். வானியல் அதிசயத்தை சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை ஆர்வமுடன் கண்டு வியப்பு. மகாராஷ்டிராவில் பயணிகள் மீது ரயில் மோதியதில் 12 பேர் உயிரிழப்பு. ரயில் பெட்டியில் தீப்பிடித்ததாக பரவிய வதந்தியால் கீழே குதித்தவர்கள் மீது மற்றொரு ரயில் மோதிய கொடூரம். புதுச்சேரியில் போலியான சமூக வலைதள கணக்கை தொடங்கி மாணவியை போன்று மாணவருடன் பேச்சு. கேலி செய்ததால் 11ஆம் வகுப்பு மாணவரை அரிவாளால் வெட்டிய சக மாணவர். அமெரிக்காவில் பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை வழங்கப்படாது என்று அதிபர் டிரம்ப் அறிவிப்பு எதிரொலி. குறை பிரசவத்தில் குழந்தைகளை பெற்றெடுக்க இந்தியர்கள் உள்ளிட்டோர் முயற்சி. உக்ரைன் மீதான போரை உடனே நிறுத்த ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தல். இல்லையென்றால் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. 2 நாள் சுற்றுப்பயணமாக சிவகங்கை சென்றிருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் 2 நாள் சுற்றுப்பயணமாக சிவகங்கை வந்திருக்கும் அவர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி 30,000க்கும் மேற்பட்டோருக்கு இது
சிவகங்கையில் உள்ள மறுவாழ்வு முகாமில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சரிடம் ஆதார் அட்டை வழங்க கோரி இலங்கை தமிழர்கள் மனு அளித்தனர். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்க சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் ஓக்கூரில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சமுதாய கூடம் அமைத்து தரவும் தங்களுக்கு ஆதார் அட்டை வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தமிழர்கள் கோரிக்கை விடுத்தனர். இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் உறுதியளித்தார். இந்த பக்கம் அந்த எங்களுக்கு நாங்கள் தண்ணி இருக்கிறதுல எல்லாம் வீடெல்லாம் உடஞ்சி ரொம்ப இதாக சார். அதை மட்டும் எங்களுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா ரேஷன் பொருள்லாம் இருக்குது. ஆனால் கடையில் ரேஷன் கடையில் ஒரு கொட்டையில் ஒன்று வச்சு கொடுக்குறாங்க. அப்போ அங்கே பழைய இடத்துல ரேஷன் கடையும் ஒரு சமுதாய கூடமும் எங்களை வீடுகளும் கட்டிக்கிட்டு மனு எழுதி வச்சுக்கிறாங்க. கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறதுனால எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது சார். தண்ணி வந்து குடி தண்ணி இல்லை. நிறைய குடும்பங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குது இந்த தண்ணினால. தண்ணி வந்து கடிமத்தன்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சார் தோணுது. குடி தண்ணி மட்டும் பாவிக்கிற தண்ணி எல்லாமே நல்லா எங்களுக்கு தாராளமாகவே கிடைக்குது. குடி தண்ணி தான் நாங்கள் வெளியில் ஆறு வாட்டர் அமைச்சு கொடுத்தோம்னா நாங்கள் வெளியில் வந்து வாங்குறோம் சார். ஒரு குடம் வந்து 12 ரூபா, பாட்டில் வாங்கினா 15 ரூபா, அப்படி வாங்கி தான் குடிக்கிறோம். அப்புறம் சின்ன பிரச்சனைகள் முகாமுக்குள்ளனோன்னா சார் எஃப்ஐஆர் போட்டு பதிவு நீக்கம் வந்து செஞ்சிடறாங்க. அதனால எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிக்குது. 2-3 பிள்ளைகளை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு 2 பேருக்கும் பதிவு இல்லாமல் இருக்குது. பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அந்த சின்ன பிரச்சனைகளுக்கு பதிவுகள் நீக்கம் செய்யாமல் இருக்கணும்னு உங்களை எல்லா முகாம் மக்கள் சார்பாகவும் நாங்கள் அதை கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு பாருங்கள் சார். ஏன்னா எல்லா முகாம்லையும் இதே பிரச்சனை இருக்குது. நான் இங்கேயே பிறந்து வளர்ந்த பிள்ளை தான். இடையில போய் அந்த நிலங்களை வித்துட்டு எல்லாம் போகிறாங்க. காலேஜுக்கு போகிறாங்க. ஸ்கூல் காலேஜ்லாம் போகிறாங்க. காலேஜ் கோயம்புத்தூர், திருச்சி அப்படி எல்லாம் போகிறாங்க. மீதி 140 வீடு பாக்கி இருக்கு. நான் 128 வீடு பாக்கி இருக்கு. அதையும் கேட்ட போறேன். இங்கே தான் சார். இல்லைங்க சார், நான் மனு கொடுத்துருங்க. அந்த பாஸ்போர்ட்டில் வந்தவங்களுக்கு ஆதார் அட்டை இல்லை. இங்கே ஒரு 25 பேர்கிட்ட இருக்காங்க. ஆதார் அட்டை தான் எல்லா இடமும் கேட்குறாங்க. அவங்க பாஸ்போர்ட்டில் வந்ததுனால அவங்களுக்கு இங்கே பதிவு இல்லை. அந்த பதிவு ஒன்று கூட ஸ்காலர்ஷிப் எழுதுறதுக்கு ஆதார் இல்லாதனால அப்படியே நிற்கிறாங்க சார். கொஞ்சம் எங்கள் பிரச்சனை இல்லை. 10th எக்ஸாம் கூட எழுத முடியாது. மாதிரி இங்கே அந்த நிகழ்ச்சிகள் வைக்கிறதுக்கு சமுதாயத்தில் நிகழ்ச்சி. ஆமாம் சார், ஃபங்க்ஷன் எதுவும் வைக்கிறது, கல்யாணம் பண்ணுறோம். நாங்கள் இதில் 2023 சார், 9ஆம் மாதம். ஆமாம், 90 எடுப்பாங்க. பழைய வீடு அது 90 தான் எங்களுக்கு. ஆமாங்க சார், அந்த விஷயம் சார் அடிக்கடி வருவாருங்க. ரொம்ப தேங்க்ஸ். எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக பேசினாலே கூட்டணி அமைந்துவிடும் என பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. ரெய்டு நடத்தி கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் விளக்கம். சேலம் அருகே காதல் திருமணம் செய்த பெண் வீடு புகுந்து கடத்தல். வேறு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை திருமணம் செய்ததால் ரவுடிகளுடன் வந்து கடத்திய தந்தை. கோவை மேட்டுப்பாளையத்தில் தம்பி மற்றும் அவரது மனைவியை ஆணவ படுகொலை செய்த வழக்கு. அண்ணன் வினோத் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு. பிரபாகரனுடனான புகைப்படம் போட்டோஷாப் என அறிந்த நாம் தமிழர் நிர்வாகியை சீமான் பேச விடவில்லை என குற்றச்சாட்டு. ஆதாரம் கேட்ட சீமானுக்கு இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் பதிலடி.